ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விராஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு டிஸ்பேட்ச் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கனஜீவாமிர்தம் தான். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா நல்லா 100 பீசஸ் பல்காக கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் போது மற்றவங்க எல்லாமே 25 பீசஸ் 20 பீசஸ் கேட்டவங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் நான் இப்போ தான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, கனஜீவாமிர்தம்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும், அதில் என்ன சத்து இருக்குது, எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்குது. ஒவ்வொன்றா நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த கனஜீவாமிர்தம் யூஸ் பண்ணுறதுனால என்ன பயன்னா இதில் பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் அதிகமாக இருக்கனால மண்ணோட வளத்தை அதிகப்படுத்துது. அதனால் செடியோட வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கவுடங் மின்யூரில் தான் நம்ம பண்ணுறோம். மாட்டு சாணத்தில் தான் பண்ணுறோம். மாட்டு சாணத்தில் இயற்கையாகவே மாட்டு சாணத்தில் செடிக்கு தேவையான உரம் அதில் முக்கியமான உரம் அதில் இருக்குது. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம பயிர் மாவு, அதுக்கப்புறமா நாட்டு வெல்லம், அதில் பார்த்திங்கன்னா மாட்டோட கோமியம், இதில் ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஒரு சில பஞ்சகாவியா இல்லை மீன் அமிலம் அந்த மாதிரி கூட ஏதாவது நம்ம சேர்த்து தான் அதை தயாரிக்கிறோம். இது தயாரிக்கும் போது பார்த்திங்கன்னா அதை நம்ம ஒரு 2 நாள் அதை பதப்படுத்துகிறோம். இந்த பதப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அதில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் அடையுது. அந்த நுண்ணுயிர் பெருக்கம் ஆகிட்டு அதை நம்ம எடுத்து காய போட்டு நம்ம இது மாதிரி கொடுக்குறோம். இந்த காய போடுறதுனால அதில் இருக்க நுண்ணுயிர் எல்லாமே இறந்துடாதான்னு கேட்டிங்கன்னா இது இறந்துடாது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மந்த நிலைக்கு போயிடும். அந்த மந்த நிலைக்கு போயிட்டால் அதுங்க நம்ம தண்ணி செடிக்கு நம்ம போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றுறதுமே அந்த தண்ணி பட்டதுமே அதை ஆக்டிவேட் ஆகிடும். எப்படி விதை நம்ம மண்ணில் போட்டு அது முளைச்சி அது அதே மாதிரி தான் இதில் இருக்க நுண்ணுயிர் தண்ணி பட்டதுமே அதோட வேலையை ஆக்டிவேட் ஆகிடும். இதை எப்படி கொடுக்கலான்னா இந்த மாதிரி இருக்கிற ஒரு பீசஸ் நீங்கள் அதில் செடிக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு அது பாட்டு சைஸை பொறுத்து நீங்கள் ஒரு 2-3 பீஸாக நீங்கள் கட் பண்ணி அப்படியே போட்டுடலாம். பொடியாக பண்ணியும் நம்ம போட்டு விடலாம். நல்லா ஒரு பெரிய செடியாக இருந்தால், மரச்செடியாக இருந்தால் இந்த ஒரு பீஸ் அப்படியே நம்ம வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லிக்விட் ஃபார்ம்லேயும் பண்ணலாம். ஒரு 10 லிட்டருக்கு ஒரு 5-6 பீஸும் நல்லா ஊற வச்சு அது நம்ம தண்ணியை ஊற்றி விடலாம். அந்த ஊற வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கண்டெய்னரில் துணி போட்டு மூடி வைக்கணும். ஏன்னா அந்த ஏர் போகிற மாதிரி இருந்தால் தான் அந்த நுண்ணுயிர் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நல்லாவே இருக்கும். இதை எப்போ கொடுக்கலான்னா காலையிலையும் கொடுக்கலாம், இல்லை சாயந்தர டைம்லேயும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை இதை கொடுத்துட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். செடியோட வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கனஜீவாமிர்தம் ஒரு பீஸ் 12 ருபீஸ் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி பல்க் எடுக்கிறவங்களுக்கு அந்த நான் டிஸ்கவுண்ட்டும் பண்ணுறேன். எதில் சென்ட் பண்ணுறேன்னா எஸ்டி கொரியர் மூலமாக நான் சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் வேணால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் விராஸ் கார்டன் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.